பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்கள், அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள், அவருக்குள் வாழ்கிறவர்கள் தான் நீதிமான்கள் என்பதை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பாருங்களேன், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் சாதாரணமாய் அல்ல, நோக்கமுள்ளதாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நீதிமான்களை அவர் ரொம்ப கவனிக்கிறார். நீதிமான்களின் மேல் அவர் ரொம்ப கவனமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கையின் மேல் அவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு நீதிமான் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்கும்படி அவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய செவிகள் திறந்ததாய், கவனமுள்ளதாய் அது திறந்து இருக்கிறது. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் பரவாயில்லை, நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார். நீதிமானினுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அவருடைய செவிகள் நீதிமானினுடைய ஜெபத்திற்கு திறந்திருக்கிறது, கவனமாயிருக்கிறது. அவர் கண்கள் நீதிமானை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை சொல்லலாம், எங்கள் குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் பார்க்கலையே, மற்ற குடும்பத்துக்கெல்லாம் நன்மை கிடைக்கிறது, இவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது, எங்கள் குடும்பத்தை மட்டும் அவர் விட்டுட்டாரோ? இல்லைங்க. God will not leave and God is not leaving your family, but still God has a plan and God has heard your prayer. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க, உங்கள் ஜெபத்தின் மேல் அவர் கவனமுள்ளவராய் இருக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு கவனமாய் இருந்து உங்களுக்கு வேண்டிய பதிலை இந்த நாட்களில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒரு வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.